25 ஜூன் நம்ம காளி, சக்தி 2 பேரையும் பர்த் கண்ட்ரோல் அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனுக்கு அனுப்பி வச்சோம் அவசரமாக. ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருந்தது அவங்களுக்கு. இவங்க 2 பேருக்குமே போன இடத்துல பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது காளிக்கு ராட் ஃபீவர் அதாவது லெப்டோஸ்பைரோசிஸ் இருந்தது. சக்திக்கு வந்து உண்ணி காய்ச்சல் டிக் ஃபீவர் இருந்தது. நம்ம எப்படிங்க இவங்க 2 பேருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபீவர் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம போன இடத்துலையே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போர்டிங்கில் வச்சுட்டு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாவங்க அப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் சும்மா விட முடியாதுங்க பிள்ளைங்களை. ஸ்டார்ட் பண்ணி அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஃபிட் ஆகிட்டாங்களான்னு திருப்பி பிளட் டெஸ்ட்டில் பார்த்துட்டு தான் 2 பேருடைய பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு போஸ்ட் கேருக்கு ஒரு வாரம் இருந்துட்டு ஒரு 5 நாள் இருந்தாங்க. பண்ணிவிட்டு இப்போது சக்தி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் காளிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நாளைக்கான மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பிக்சர் தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் அவங்களுடைய பில்லும் பார்த்தா பயங்கரமாக தான் இருந்தது. நல்லா நிறைய செலவாயிருந்தது. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, அவ்வளோ வழியில் வந்து அவங்க ரோட்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க. கஷ்டம் தானே, யார் காப்பாற்றிருக்கவே முடியாது இவங்களெல்லாம். ரொம்ப நாளைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. இதோ பாருங்கள், இவங்க வந்து காளி இறங்கி வந்துட்டுருக்காங்க. இவங்க தான் இதுதான் அவங்க இருக்க போகிற இடம். இவங்க தான் அவங்களுடைய கேர்டேக்கர். விட்டுட்டு வந்தாச்சு. நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பப்பிங்களை கூட்டிகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணும்போது பயங்கர மழையாக இருந்தது. உங்களுக்கு பில் பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குது. ஒரு காளியோடைய பில் தான் இப்போ நான் போட்டது. நல்ல செலவு ஆகுங்க. நமக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் இது வந்து நமக்கான செலவுகள் இருக்கும். ஆனாலும் நம்ம இதையும் சேர்த்து செய்ய வேண்டியது இருக்குது. இட்ஸ் அ கமிட்மெண்ட். அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற பப்பிங்களை பார்த்துக்கிட்டாவே இந்த மாதிரி தடுத்துருக்கலாம். அவங்க ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அவங்க ஜுரமாக இருந்தப்பயே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சரி பண்ணியிருக்கலாம். அல்லது தடுப்பூசியெல்லாம் போட்டு டிவார்மிங் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். வந்து பாருங்கள், சக்தி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. போகும்போது 2 பப்பிங்களும் வீக்காக போனாங்க. ஆனால் 2 அம்மாக்களும் இப்போது நல்லா ஃபிட்டாக வந்திருக்காங்க. ரீயூனைட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா வந்து இந்த குட்டிங்களை கொஞ்சம் தூரமாக தான் பார்த்தாங்க. அவங்க வண்டியில் வரும்போதே இந்த குட்டிங்களை ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்லேயே பார்த்ததுனால மெயின் ரோட்டில் நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு நல்லா கோவம் வந்துருச்சு. நான் இல்லாதப்போ நீ இதெல்லாம் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு செமையாக நல்லா அதட்டிட்டு தான் விளையாட ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்கியூ பண்ணும்போது ஒரு தைரியத்தை வர வைக்கும். நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த வேலை பண்ணுறாங்க, இந்த சேவை பண்ணுறாங்கன்னு புரியறதுக்காக தான் நம்ம ஈஸியாக இருக்கணும்னு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். இது அவங்களுடைய சக்தியுடைய பில் தான் இங்கே போட்டிருக்கேன் நான். வேறு வழி இல்லைங்க, யாராவது ஒருத்தவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம பண்ணியாச்சு. இதோ இந்த மாதிரி நம்ம பசங்க இப்படி துள்ளி குதித்து விளையாடணுன்னு தான் நம்ம இந்த மாதிரி எஃபர்ட் எடுத்து அனுப்பி வச்சு திருப்பி எடுத்து வந்து விட்டுறதெல்லாம். நீங்களும் உங்கள் தெருக்களில் இருக்கிற பப்பிங்களை எல்லாம் நல்லா பார்த்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் போட்டதே இல்லை இப்போ வரைக்கும். பப்ளிசிட்டிக்கோ பணத்துக்கோ போடுறது இல்லை. பழகுவீங்க, தைரியம் வரும்னா போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.